Hi friends, welcome to our channel Kalam Simiswas. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 100 days 200 units அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 100 days அதாவது எப்படி இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 daysல பார்த்தீங்கன்னா 200 units கவர் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா போர்ஷன்ஸை கொண்டு போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜிகே டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். ஜிகே மேக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் டிஎன்பிசியில் இருக்க சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐபிசியில் டாப்பிக்கில் இருக்க மேக்ஸிமம் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா 100 days ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 daysல 200 units கவர் பண்ணிடுவோம். ஓகே, இது யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 4 அண்ட் விஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி டிஎன்எஸ்ஆர்பியில் எஸ்ஏஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் ஜாயின் பண்ணிட்டால் போதும். டெய்லியும் பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 100 டெஸ்ட்டு 200 units கவர் ஆகிரும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 2000+ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா இதோட இந்த பிடிஎஃப் லிங்க்கு பார்த்திங்கன்னா நான் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே எப்படின்னு பாருங்கள். எப்படின்னா டெஸ்ட் 1 ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு 14 டெஸ்ட்டு பக்கத்தில் 13 டெஸ்ட்டு பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொடுத்துட்டே இருப்போம். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். டெலிகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் போய் டெஸ்ட் அண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1 ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த லெசன் பேர் இருக்கும். 6th ஹிஸ்ட்ரி சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். அதே 6th ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நாகரங்கள் இப்படின்ற டெஸ்ட் இருக்கும். நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும். எப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். ஹிஸ்ட்ரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், பாலிட்டி இருக்கும், அதுக்கடுத்துங்க ஜாக்ரஃபி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிடும். அடுத்தடுத்து போனீங்கன்னா சயின்ஸ் முடிஞ்சிடும். இப்படியே பார்த்திங்கன்னா சயின்ஸ் வரும், எக்கனாமிக்ஸாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் 6th to 12th வரையும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃப் லிங்க்கு பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், போய் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 35 பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். டெஸ்ட்டு 35 பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சயின்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 6th ஃபஸ்ட் டேம் விசையும் இயக்கமும், அதேமாதிரி 6th ஃபஸ்ட் டேமில் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பு பொருட்கள். இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. நம்ம எடுக்கிற கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். யூஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட்டு 60 வரையும் அட்டன் பண்ணாவே மேக்ஸிமம் 80% கவர் ஆகிடும். எப்படின்னு பாருங்கள். எஸ்ஏபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 60வது டெஸ்ட் வரையும் அட்டன் பண்ணாவே பார்த்திங்கன்னா 80% கவர் ஆகிரும். நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்துலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 11th 12th போயிடும். எப்படின்னா 61லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 11th 12th இருக்கும். ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் முறை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். குப்தர்கள், பாலிட்டி பார்த்திங்கன்னா தேர்தல் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்ற ஒரு லெசன்லாம் இருக்கும். பாருங்கள், லைனாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். தனித்தனியாக தமிழுக்கு, அதேமாதிரி மேக்ஸு, சயின்ஸு அப்படின்னு சொல்லி யூனிட் 7 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் தெளிவாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த டெஸ்ட்டு 66 பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு. அப்படியே லைனாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். 80வது டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 80வது டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதாவது ஜிகே பார்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட் இருக்கும்.
81வது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இருக்கும். எப்படி பாருங்கள், 81வது டெஸ்ட்டு பாருங்கள், 6th to 10th நியூ புக்கு தமிழ் இருக்கும். அதே மாதிரி 11th 12th நியூ புக்கு. அடுத்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் ஓல்டு புக் இருக்கும். அதுக்கடுத்து 11th 12th ஓல்டு புக் இருக்கும். 85வது டெஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்க சிலபஸ் டாபிக்ஸ், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் டாபிக் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 86வது தமிழ் பிவிக்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 87 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 88 பார்த்திங்கன்னா 88வது டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் இருக்க பிவிக்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் படிக்கிறதுன்றது. அதனால் பார்த்திங்கன்னா பிவிக்யூ டெஸ்ட்டு 2 நாள். 90வது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 அக்டோபர் 2024 வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 90வது டெஸ்ட் அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியும் இப்போ என்ன மாதம், அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் அல்லது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து அப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட்டு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 91வது டெஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிவிஷன் டெஸ்ட். 100வது டெஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட். 10 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 100 டெஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா 10 ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்லாம் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். மாடல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே எப்படி கொஸ்டின் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கொஸ்டின் கேட்டிருப்போம். 100 டெஸ்ட் இருக்கும். இந்த 100 டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2000க்கு மேலே கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். நோட் பண்ணிங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.